ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு நைட்டியை ஒரு ரஃப் யூஸ் ஃபேண்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இது என்னோட ஓல்டு நைட்டி. நான் வந்து இந்த நைட்டி எடுத்திருக்கேன் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக. நீங்கள் உங்ககிட்ட நியூ நைட்டி இல்லைனா ஓல்டு நைட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் அதில் பேக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். நூல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சிசர் வச்சு அந்த நூல்லாம் லைட்டாக தெரியும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் லைட்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து அந்த பேக்கெட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரா ஏதாவது பிசிறு இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நைட்டியை நீங்கள் நல்லா அழகாக அயர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நான் மேலே உள்ள பார்ட், அதாவது டாப்பு பார்ட்டை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன் சிசர் வச்சு. இப்போ அதில் தெரிகிற பிசுரெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். சேமாக அந்த லைன் கரெக்டாக வர்றது மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் கரெக்டாக சேமாக வரும். அது கரைப்பக்கம் நம்ம சைடு வர்ற மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. என்னோடய ஹைட், அதாவது ஃபேண்டோட ஹைட்டு வந்து 33 இன்ச். நான் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் எடுத்து 35ஆக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்பர் வந்து ஒரு 12 இன்ச்சஸ் போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே உள்ள பார்ட், அதாவது பிசிறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஓல்டாக இருக்குது. அதனால் நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம அப்பர்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். கீழே வந்து நம்ம ஒரு 10 இன்ச்சஸ் இல்லைனா 9 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே கொஞ்சம் லைட்டாக வளைவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டை வந்து நான் லைட்டாக கோடு போட்டுட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து அந்த ஃபேண்ட், அதாவது நம்மளுக்கு காலுக்கு வந்து எப்படி ட்ராயிங் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து காலுக்கு ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தமாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மேலே வந்து நான் கட் பண்ண போகிறது இல்லை. எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி காட்டியிருக்கேன். இப்போது கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து லைட்டாக பிசுறு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஃபேண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம துணியை வந்து 4ஆக போடணும். இதில் வந்து 2 பக்கமும் நான் நைட்டில் ஸ்டிச் பண்ணுறதுனால நான் வந்து டபுளாக போட்டிருக்கேன். டபுளாக போட்டு நம்மளுக்கு 4 பக்கம் கிடச்சிரும் பார்த்தீங்களா. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறுலாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 காலும் இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் காட்டுற பார்ட் வந்து மேலே வந்து ஒரு பட்டி அட்டாச் பண்ண போகிறோம், அதாவது பெல்ட்டு. என்கிட்ட வந்து பெல்ட் வைக்கிறதுக்கு எலாஸ்டிக் இல்லை. ஸோ நான் வந்து கிளாத்லேயே டபுளாக பண்ணி ஃபோல்ட் பண்ணி மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். நீங்களும் உங்ககிட்ட எலாஸ்டிக் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 இன்ச் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து த்ரெட்டெல்லாம் இன்சர்ட் பண்ணி, நாடாலாம் இன்சர்ட் பண்ணி தான் நம்ம போட முடியும் இந்த மாதிரி மெத்தடில். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேமாக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது. இந்த காட்டுற பார்ட்டு வந்து நான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சஸ் இல்லை அப்படின்னா ஒரு 3 இன்ச்சஸ் நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் காட்டுறது பாருங்கள், எந்த பக்கம் நான் பிரிக்கிறேன் அப்படின்னு. நீங்களும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிடணும். உங்கள்கிட்ட சிசர் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி, நம்ம கீழே பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி நூலை வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மழை காலத்தில் வீடெலாம் ரொம்பவே ஈயாதாங்க இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 2 கிளாத்தை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒன் சைடாக, அதாவது நைட்டியோட உள்பக்கம் நம்ம திருப்பி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த கிளாத் வந்து எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சுருக்கு வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நான் இப்போது சுருக்கு வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மடிப்பு வச்சு. வீடியோவில் காட்டுற மாதிரி நான் 2 பார்ட்டையும் மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகாத நூலெல்லாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈஸியான பார்ட்லாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தையல் கலை வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2மே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நான் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாடா உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன்.
இது ஒரு நாடா பேண்ட்னால நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ நடு பார்ட் அதாவது இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபேண்டில் முன்னாடி நம்ம கயிறு கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். வி ஷேப்பில் ஒரு கேப் இருக்கும். அதுதான் நம்ம இப்போ மேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த பார்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வேணுமோ அந்த பார்ட்டை வந்து நீங்கள் திருப்பி வச்சுட்டு, இப்போது நடுவில் நான் காட்டுற மாதிரி நடுவில் எந்த ஒரு கோடுமே போட வேண்டாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கோடு போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க சிசர் வச்சு. கீழே உள்ள பக்கம் தான் ஃபேண்டோட பின்னாடி உள்ள பக்கம். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து கட் பண்ணிடக்கூடாது. ஃப்ரண்ட்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போது நான் காட்டுறேன் பாருங்கள். மடித்து இந்த மாதிரி கொஞ்சம் கீழே வரைக்கும் அந்த எண்டு வர அந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணால் போதும். டபுள் ஃபோல்ட் பண்ணி தான் கண்டிப்பாக மடித்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம நாடாவை இன்சர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஒரு பகுதி, அதாவது ஹூக் வச்சு நம்ம அந்த நாடாவை இன்சர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பகுதி நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஃபோல்டு ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் தச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அந்த பட்டை மாதிரி உள்ள பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நம்ம ஃபேண்ட் போடும்போது அந்த நாடாவை கட்டும்போது ஒரு வி ஷேப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வி ஷேப் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மீதியை வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ கையில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறு, அதாவது அந்த பக்கமும் இந்த பக்கமும் உள்ளதை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃபேண்ட் நீட்டாக இருக்கும். இப்போது ஆல்ரெடி அந்த நைட்டியில் வந்து ஓல்டு தையல் இருக்கும் பார்த்தீங்களா, பழைய தையல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து லைட்டாக அந்த பிசுறு மாதிரி இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பெல்ட்டு அதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிடக்கூடாது. பார்த்து கட் பண்ணணும். இப்போ நான் காட்டுற மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் நேராக துணியை போட்டுட்டு கீழே உள்ள பிசுறுலாம் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடில் ஏதாவது பிசுறு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு போடும்போது எந்த ஒரு இரிட்டேஷனுமே இல்லாமல் இருக்கும். இப்போ ஃபேண்டோட அடிப்பகுதியை நம்ம வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீளம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வர மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி துணியெல்லாம் நேராக இருக்கா, கரெக்டாக இருக்கா, கீழெல்லாம் ஏதாவது பிசுறு இருக்கா அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் தச்சு முடிச்சாச்சு. அடுத்து தைக்க போகிறது தான் நம்மளுக்கு வந்து மெயின் பார்ட்டே. பாருங்கள், நான் வந்து 2 காலையும் வந்து ஒன்றா வச்சுக்கிறேன். ஃபேண்டு காலை ஒன்றா வச்சுட்டு நீங்கள் இந்த சைடுலேருந்து அந்த சைடு வரைக்கும் தையல் போடணும். மேலேயும் கீழேயும் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் தையல் போடணும். உங்கள்கிட்ட ஏதாவது நாடா இருந்துச்சு அப்படின்னா ஒன் சைடு, அதாவது நாடாவோட ஒரு பகுதியில் நீங்கள் ஊக்கு இன்சர்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து நம்ம நாடா தச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பெல்ட்டு, அதுக்குள்ளே ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி இழுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே வந்து நீங்கள் நாடா வந்து வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணுங்கள். ரொம்ப இழுக்காதீங்க துணியை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அந்த இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாடா வந்து உள்ளே இன்சர்ட் ஆயிரும். இப்போ நான் வெளியில் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரஃப் யூஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக இருந்த பேக்கெட்டையும் நான் ஒன் சைடாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஓல்டு கிளாத் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே பிடிக்கும். ஒரு ஷர்ட்டாவோ ஒரு ஃபேண்டாவோ கன்வெர்ட் பண்ணி நீங்களே போடுங்க. உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும், நம்ம தான் இதை ஸ்டிச் பண்ணோமா அப்படின்னு. மோர் வீடியோஸுக்கு தையலிசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.